Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராத நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள். வணக்கம் சையத். அதாவது திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய சிறுநாயக்கம்பட்டி பகுதியில் கடந்த 3.5 ஆண்டுகளாக இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இப்பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. அதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக இப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அதாவது தண்ணீர் குடிப்பதற்கு குடிநீர் வேண்டும் என கேட்டு வாட்டர் டேங்க் அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது மனு அளித்ததன் பேரில். அதை தற்போது இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமாக வாட்டர் டேங்க் கட்டுவதை தற்போது தற்செயலாக நிப்பாட்டி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக குடிப்பதற்கு குடிநீர் வேண்டும், அந்த மேல்நிலை தொட்டி அமைப்பதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். அதே சமயம் பள்ளி மற்றும் கல்லூரி வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த பகுதியிலே சாலை வசதிகள் இல்லை. எனவே சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தையும் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடும் வகையிலே இங்கே இருக்கக்கூடிய அரசு பேருந்து, அதாவது அதிகாலையிலே இந்த பகுதியில் இருந்து பள்ளி கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்பவர்களை ஏற்றி செல்வதற்காக வரக்கூடிய அரசு பேருந்தை இந்த பகுதி மக்கள் சிறைப்பிடித்து தற்போது போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டமானது இந்த பகுதி மக்கள் நடத்தி வரக்கூடிய நிலையிலே எந்த அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் வரவில்லை, காவல்துறையினரும் வரவில்லை. மேலும் இது காரணமாக போராட்டமானது தற்போது பரபரப்பை எட்டி இருக்கிறது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.